ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 19. பாருங்கள், இது லவோதிக்கா சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இதில் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறார். எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம் பார்த்தீங்களா? இந்த லவோதிக்கா சபை பிலடெல்ஃபியா சபைக்கு தென்கிழக்கில் சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் இது அமைந்திருக்கிறதாம். இந்த சபை குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் 7வது சபை இந்த லவோதிக்கா சபை. விசுவாசம், நற்செயல்கள், தேவனுக்கென்று உறுதியாயிருத்தல் போன்ற எல்லாவற்றிலும் அரைகுறையாக உற்சாகமிழந்து இருக்கிறத தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அனலுமின்றி குளிருமின்றி இருப்பதாக இந்த பகுதியில் கூறப்பட்டிருக்குது. இதில் இருப்பவர் ஆண்டவரை அதிகமாக ஏற்றுக்கொள்ளலை. அந்த காலத்துள்ள அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நிலையில் இருப்பது வேதனைக்குரியதாக காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. நம்மளும் கர்த்தருக்கென்று செயல்படுவோமா அல்லது அனலுமின்றி குளிருமின்றி காணப்படுறோமா? இந்த 7 சபைகளும் 7 காரியங்களை உணர்த்துகிறது. இந்த 7வது சபை நம்மை எச்சரிக்கிறதா இருக்கிறது, ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக எச்சரிக்கிறது. பாருங்கள், லவோதிக்கா சபை செல்வமுள்ள பட்டணமாக இருக்கும். செல்வமுள்ள பட்டணமாக அந்த சபையில் உள்ளவங்களாம் ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்களாம். பணம் இருக்கிறது தவறு இல்லை, ஆனால் அந்த பணத்தின் மீது பற்றும் நம்பிக்கையும் பண ஆசையை எல்லாத்தையுமேக்கும் வேறென்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போது அதில் நம்பிக்கை வைப்பது தான் தவறு. அப்போ உலக செல்வத்தை நாடி அதன் பின் செல்வதனால பரலோகத்துக்கானவற்றைகளை நாடாதிருப்பது இறுதியில் இழப்பை தரும். அதனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்போது செல்வ செழிப்பை பற்றி மக்களுக்கு நல்ல நிச்சயம் எடுத்து உரைக்கிறவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பூசி மழுப்பி கொண்டு இருக்கக்கூடாது. எனவே செல்வ செழிப்பு வேணும் தான், ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய உள்ளம் அங்கே நாட்டம் கொண்டு பரலோகத்தின் இன்பத்தை மறந்து விடக்கூடாது. பரலோக வாழ்க்கைக்கு முன்பாக இந்த உலக செல்வம் ஒன்றுமே இல்லை என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு இந்த காரியத்தை குறித்து. ரட்சிப்பின் நற்செய்தியை நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம். அநேக கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பாமலும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறாங்க. மனம் திரும்பும்படி அழைக்கும்போது ஏற்றுக்கொள்ளாத இவர்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சிட்சித்து திருத்துகிறதற்கேற்ற சில சிட்சைகளை அவர் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. அப்படி கொடுத்து அழைத்து கொண்டிருக்கிறாராம். அப்படி முதலாவது அழைக்கும்போது மனம் திரும்புகிறவனுக்கு சிட்சைகள் இல்லை. அப்படி மனம் திரும்பாத பட்சத்தில் அவர் என்ன செய்கிறாரு பாருங்கள். எவ்வளோ அந்த 18ஆம் வசனத்தில், நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கவும் போடும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த புடமிடப்பட்ட பொன் என்பது பரிசோதிக்கப்பட்ட விசுவாசத்தை குறிக்குது. 1 பேதுரு 1:7 சொல்லப்பட்டிருக்கதை குறித்து. வெண் வஸ்திரம் என்பது தேவன் அளிக்கும் ரட்சிப்பையும் நீதியும் குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா 61:10 வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 19:8 அதை குறித்து வெண் வஸ்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. கலிக்கம் போடுதல் என்பது வேதத்தினாலும் ஆவியானவராலும் தேவனை பற்றி அறிவு பெறுதலை குறிக்கப்பட்டிருக்குது. பாருங்கள், அது 1 யோவான் 2:27 குறிக்கப்பட்டிருக்குது. இப்படி இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு நான் உங்களை நேசிச்சுக்கிறதுனால தான் உங்களை கடிந்து கொண்டு உங்களை சிரிச்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் மனம் திரும்பிடுங்க. இல்லைன்னா கஷ்டம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான்னு சொல்கிறார். வாசற்படியில் இருதயத்தில் நுழைய அவரால் முடியும், ஆனால் அவர் நுழையக்கூடாது. ஏன்னா நம்முடைய இருதய கதவை தட்டும்போது நாம் தான் திறக்கணும். பூட்டி இருக்கிற கதவுக்குள் கூட அவர் திறந்து எல்லாருக்கும் சமாதானம் என்று சொன்ன
உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாலும் இருதய கதவை அவர் நாம் தட்டும்போது அந்த சத்தத்தை கேட்டு நாம் திறந்தால்தான் உள்ளே வருவார். உனக்காகவும் எனக்காகவும் இரத்தம் சிந்தி உயிர் கொடுத்த அவரை வாரும் என் ஆத்தும நேசரே என்று அழைத்து கொள்ளும்போது தான் அவனுடைய இருதயத்துக்குள் வருவார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் அவர் நாயகராக விளங்குவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஜாக்கிரதை உள்ளவர்களாய், அவர் தட்டும்போது திறக்கிறவர்களாய் நாம் காணப்பட என் ஆண்டவர் தாமே உதவி செய்யும்படியாக நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரிசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரிசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, நீர் வாசற்படி நின்று தட்டுகிறீர். எங்களை நீ நேசிக்கிறபடினாலே நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கடிந்து கொண்டு சிற்றிக்கிறீர். சில சிற்றைகளை அனுமதிக்கிறீர். நாங்கள் ஜாக்கிரதையோடு மனம் திருந்தி உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து எங்களுடைய இருதய கதவை நாங்கள் திறந்து உமக்கு இடம் கொடுக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். பிலிப்பியர் 2:17. இன்றைய கேள்வி, எப்பாப்பிரோதீத்து என்பவன் யார்? எப்பாப்பிரோதீத்து என்பவன் யார்?